வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தில் தென்பட்ட நம்மளுடைய மொழியின் எழுத்துக்கள் அதை குறித்து பார்த்தீங்கன்னா பாரியவர்கள் அவருடைய பார்வையிலிருந்து நிறைய விஷயங்களை விளக்குறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து மற்றவர்கள் சொல்லாத பல செய்திகள் அவரோட பார்வையில் சொல்லியிருப்பாரு. அதற்கப்புறம் ஒரு காணொலி வந்தது. பிக் பேங் போகன் அப்படின்ற சேனல்ல பார்த்தீங்கன்னா போகன் அவர்கள் 2 காணொலிகள் பதிஞ்சிருந்தாரு. அதில் முதல் காணொலி இதை பற்றி ஜென்ரலாக பேசுறது மட்டும் இல்லாமல், இரண்டாவது காணொலி பாரியவர்கள் பேசக்கூடிய காணொலிக்கு விடையளிக்கும் விதமாக, கேள்வி எழுப்பும் விதமா, இல்லை குற்றச்சாட்டு எழுப்புற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதை குறித்து தான் பாரியவர்கள் கிட்ட கேள்வி கேட்க போகிறோம். பல பேர் பாரி இதற்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் கேட்டதுனால பார்த்தீங்கன்னா பாரியவர்கள் இதில் விளக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்புவோம். வணக்கம். வணக்கம். இது மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பேட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு, அது நிலைமை அப்படிதான் இருக்கு. அந்த எல்லாருமே நம்மளை சுத்தி தாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பிரகாஷ் உங்களோட எடிட்டிங் ஸ்கில்லை காட்டுங்க இந்த மாதிரி தான் இருக்கு. சரி. ஸோ பேசிக்காக என்னென்னா, சுற்றியும் தமிழ் சார்ந்த விஷயங்களை நம்ம முன்வைக்கும் பொழுது இந்த மாதிரியான அவதூறுகளும் இந்த மாதிரியான திரித்து பேசக்கூடிய விஷயங்களும் நிறைய வரது வியப்பு தான். ஆனால் பிக் பேங் போகன் மாதிரியான ஒரு நபர்கிட்ட இது வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. சரி, பேசிக்கலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகை கொற்றன் அப்படிங்கிற அந்த விஷயம் எகிப்தில் கிடைக்கப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குங்கிற அந்த செய்திகள் இணையங்கள்லையும் இந்திய அளவு செய்தி ஊடகங்களையும் பேச்சு பொருளாக மாறுற காலகட்டத்தில் வட இந்திய ஊடகங்களில் பலரும் அதை கொஞ்சம் மலிவுபடுத்தி, அதை கொஞ்சம் இழிவுபடுத்தி தமிழுக்கு வர வேண்டிய பெருமைகளை அப்படியே தட்டி பறிக்கக்கூடிய வேலையை வட இந்திய மீடியாக்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு இதுக்கு போனவங்க சும்மா கிரிக்கிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, போனவங்க சும்மா இன்னைக்கு புராதன சின்னங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களும் கிரிக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ல நிறைய பேர் பேசுறத பார்க்க நேர்ந்தது. அப்போ அதெல்லாம் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஒரு கருத்தை முன் வச்சு பேசியிருந்தோம். அப்போ அதுவும் நம்மளா மட்டும் முன்வைக்கல, மற்ற தமிழ் ஆய்வாளர்கள் அவங்களுடைய பேஜஸ்ல இது சார்ந்த அவங்களுடைய அனுமானங்கள், அவங்களோட வியூகங்கள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அது நிறைய பேர் ரைட்டப்லாம் இருக்கு. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு ஒரு பாயிண்ட் வரும்ல, அந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த காணொலியை நம்ம பேசியிருந்தோம். இவரு பிக் பேங் போகன் என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஒருவேளை அவர் வீடியோவை பார்த்துட்டு நம்ம வீடியோ பேசிங்க. அவர் வீடியோ ஆக்சுவலாக நம்ம பேசுற வரைக்கும் பார்க்கல, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் பிக் பேங் போகன் என்னங்க இவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களை அனுப்புனதுக்கு அப்புறம் நம்ம போய் அந்த வீடியோ பார்த்துருந்தோம். போய் பார்க்கும் பொழுதே பிக் பேங் போகனுடைய உண்மைத்தன்மை, அவர் எந்த அளவுக்கு இதுல பேசியிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய பேச்சுகள்லயே நமக்கு நிறைய தெரிய வந்துச்சு. இன்ஃபேக்ட் சப்போஸ் பிக் பேங் போகனுடைய வீடியோவை நம்ம பார்த்துட்டு பேசியிருந்தோம் அப்படின்னா பிக் பேங் போகனை நம்ம பேரை சொல்லாம விமர்சிக்காம போயிருக்கவே மாட்டோம். சரி, இதுதான் பேசிக்கானது. ஏன்னா உங்க வீடியோ நாங்கள் பார்க்கல, வீடியோ பார்த்ததுனால நீங்க நமக்கு கண்டென்ட் போட்டதுனால இப்போ ரிப்ளைன்னு நினைக்காதீங்க. நாங்கள் சப்போஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா கூட அதே ரிப்ளையை நான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தின் மீது எவ்வளோ வெறுப்பா பேச முடியுமோ அவ்வளோ வெறுப்பா நீங்க பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த வெறுப்போடைய எதிர்வினை தான் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோக்கு நீங்கள் 2 வீடியோ போட்டிருக்கீங்க. அதில் மொதல் வீடியோவுக்கு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் இத்தனை பேர் உங்களை திட்டி வைத்ததற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த வீடியோ முழுக்க பேசிய அருவருக்கத்தக்க கருத்துக்கள். எதை அப்படி சொல்கிறீங்க? 1 2 நம்ம அவர் பேசுனதை கொஞ்சம் வெட்டி வெட்டி போட்டு காட்ட வேண்டிய சூழலில் தான் இருக்குது. இன்னும் புரிஞ்சுக்கணும், நீங்கள் பேசின கருத்தாவே பேசியிருந்தா கூட யாரும் உங்கள் மேலே இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் நீங்க அதுக்கு பேசும்பொழுது உங்களோட முகபாவனைகள், உங்களோட வே ஆஃப் இது வார்த்தையை நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க, இதுதான் உங்க மேல அத்தனை கோபம் வருவதற்கான அடிப்படை காரணம். நீங்க அப்படி என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கிறத கொஞ்சம் முதல்ல பார்த்துருவோம். இவரோட இந்த வீடியோ தொடங்குறப்பவே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதீதமா இதை பேசணும் அப்படின்னா, அதாவது இந்த இருக்க பெருமையை, சிகை குற்றனோட பெருமையை அளவுக்கு அதிகமாலாம் நம்ம பேசணும் அப்படின்னா அது கிண்டலுக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறாரு. கிண்டல்னா என்னன்னா, நகைச்சுவை பண்ணி சிரிக்கிறதுக்கு தானே வழிவகுக்கும். சரி, கிண்டலுக்கு தான் வழிவகுக்கும்னு சொல்லிட்டு வீடியோ முழுக்க யார் கிண்டல் அடிச்சு வச்சிருக்கா? இப்ப கிண்டலுக்கு தான் வழிவகுக்கும்னு அவர் சொன்னாரு. அதை பாருங்க. நம்மளுடைய பெருமையை நம்ம கொண்டாடணும், ஆனா அது சரியா கொண்டாடணும். கொஞ்சம் ஓவரா புகழ்ந்து கண்ணா பின்னான்னு கொண்டாடணும்னு வச்சுக்கோங்க, அது கிண்டலுக்கு தான் வழிவகுக்கும். அந்த இடத்துக்கு நம்ம நகரக்கூடாது. இப்ப அப்படி சொல்ற நபர் சரி ரொம்ப நேர்மையா இந்த கண்டென்ட் எடுத்துட்டு போவாருன்னு போய் பார்த்தா கிடையாது. ஒரு படி மேலே போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. கார் ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி கண்ணாடிக்கு தூசி அரிசி வச்சுக்கோங்க, அதுலேயே நம்மளுடைய பேர் இருக்கணும்னாலும் பேர் எழுதிட்டு போகிற பழக்கம் இருக்குது. இப்படி எழுதி வைக்கிறோம் இல்லையா, இதுதான் கிராஃபிட்டி. இது எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேண்டல்ஸ் தான் இந்த சிகை கொற்றன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிகை கொற்றன்
ஒரு வேண்டல்ஸ், அப்படி ஒரு வேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அதான் பிக் பேங் போகன் தான் எல்லாம் படிச்சவர், எல்லாம் தெரிஞ்சவர், அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் பல டிக்ஷனரியை புரட்டி பார்த்துட்டு தான் அவர் கண்டுபிடிச்சு சொல்றாருங்கிறனால நம்மளும் வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, இந்த பிரிட்டானிக்கா டிக்ஷனரி, இதுக்கெல்லாம் அந்த அதெல்லாம் போயிட்டு இந்த வேண்டல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன பொருள் பரவவே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புராதன சின்னங்களை உடைப்பவர், புராதன சின்னங்களை எந்தவித நோக்கமும் இல்லாமல் அழிப்பவர், சிதைப்பவர், சிகை கொற்றன். இது கிண்டல் அடிக்கிறதா, கேவலப்படுத்துறதா, இழிவுபடுத்துறதா, பெருமைப்படுத்துறதா? இல்ல பெருமை, அதீத பெருமை பேசலாம் கூட பரவாயில்ல, அசிங்கப்படுத்துற மாதிரி. அப்ப சிகை கொற்றன் அப்படி ஒரு வேண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்றீங்க. இந்த கருத்து வந்து நீங்கள் தமிழர்களை பெருமைப்படுத்த சொல்லப்பட்ட கருத்தா இல்ல இழிவுபடுத்த சொல்லப்பட்ட கருத்தா? இதுக்கு பிக் பேங் போகன் சொல்லுவாரா? பதில், இதுதான் உங்களுடைய அப்பட்டமான வெறுப்புணர்வு. இந்த வெறுப்புணர்வு இருக்கிறனால தான் உங்களுக்கு நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு எரியுது. இப்ப இதுக்கு ஏதாவது மன்னிப்பு கேட்பாரா பிக் பேங் போகன்? இல்ல வேண்டல்ஸ்க்கு பதில் என்ன வார்த்தை கரெக்டா பயன்படுத்தினா நீங்க கடந்து போயிருப்பீங்க அந்த இடத்துல? இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுமா வேண்டல்ஸ்னு? சிகை கொட்டன் உங்ககிட்ட வந்து தட்டி எழுப்பி சொல்லிட்டு போனாரா? தம்பி நான் போய் புராதன சின்னங்களெல்லாம் அழிச்சிட்டு வந்தேன் தம்பி, நான் ஒரு வேண்டல்ஸ் தம்பின்னு உங்ககிட்ட சொன்னாரா? உங்களோட யூகம் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? யூகிச்சு தானே சொல்லியிருக்கீங்க. ஏன் உங்க யூகம்? நீங்க என்ன சொல்லுவீங்க? நானா சொல்லிங்க, அதுக்கு முன்னாடியே சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்கங்க, வெளிநாட்டுக்காரங்க சொல்லுவாங்கங்க. அந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, தமிழ் மண்ணில் தானே வாழ்றீங்க, ஒரு தமிழனை பற்றி தானே பேசுறீங்க, நீங்களா எப்படி யூகிக்கிறீங்க? வெளிநாட்டுக்காரன் யூகிப்பான், அவனுக்கு தமிழர்கள் மேலே ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் கிடையாது, அவனுக்கு தமிழ்நாட்டு வரலாறும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியுமே. அப்புறம் எதுக்கு அதை நீங்கள் சொல்கிறீங்க? என்ன சொல்லணும்? அவர் என்ன நோக்கத்துக்காக எழுதினாருன்னு தெரியாதுங்கன்னு சொல்லியிருக்கணும். பட் ஆனால் ஒரு புராதன சின்னத்தை அழிக்கக்கூடிய நபர்னு சொல்லி சிகை கொற்றன் அப்படிப்பட்ட வேண்டல்ஸ்ன்னு சொன்னால் தமிழ் சமூகம் வாங்க பிக் பேங் போகன் நல்லா பேசுங்க, உங்கள் கருத்தாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா? வெறிச்சல் வருமா வராதா? அதனால தான் கமெண்ட்ஸில் உங்களை எல்லாருமே அப்படியே நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்கள் மேலே இருக்க கோபம் நாங்கள் எங்களோட வீடியோனால வந்தது கிடையாது, நீங்கள் வாய் தவறி முறை தவறி பேசிய பேச்சுக்களால் வந்தது. இதோட நிக்கல. இவர் கிடைக்கப்பட்ட அந்த எழுத்துக்களை வந்து சிகை கொற்றன் தான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. போகிற இடம்லாம் அதை கிறுக்கி வச்சிருக்காரு. நம்ம சொல்கிறதுக்கு எதுக்கு? நம்ம சொன்னோம்னா நம்ம இவரோட டெக்னிக்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. இவர் என்ன சொல்கிறாருங்கிறதையும் நாங்கள் அப்படியே போடுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். 30க்கும் மேற்பட்ட இந்திய மொழி சார்ந்த எழுத்து குறிப்புகள் அப்படிங்கிறது இந்த கிங்ஸ் வேலியில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் அதிகமாக, அதாவது 2/3 யார் கிறுக்கி வச்சிருக்காருன்னா நம்ம சிகை கொற்றன் தான் கிறுக்கி வச்சிருக்காரு. இப்படி இந்த பகுதிக்கு போய் இவங்க தமிழ் எழுத்து முறையில் வந்து கிறுக்கி வச்சது தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இதில் இருந்து தெரியுது என்ன? கிறுக்கி வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு வேண்டல்ஸு. இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதானுங்க செய்யும். நீங்கள் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் ரேஜ் பைட் பண்ணியிருக்கீங்க தமிழர்களை. உங்கள் வியூஸ்க்காக தமிழர்களை திட்டி விட்டோம்னா அவன் எல்லாம் கீழே வந்து ரேஜ் பைட்டில் வந்து இது பண்ணுவான், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது விளக்கம் கொடுத்து அதையும் வியூவாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சீப் பப்ளிசிட்டி மென்டாலிட்டியில் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமையை அங்கே வடக்கத்திக்காரன் தட்டி பறிக்கிறான், உலகத்தில் பிற நிறைய ப்ராப்ளம் ஆகுது, பக்கத்தூர் மாநிலத்துக்காரன் தட்டி பறிக்கிறாங்கிறதெல்லாம் வேற. ஆனால் கூட இருந்துக்கிட்டே குழி பறிக்கிற வேலையை பண்ணுறீங்களே. இப்போ நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? உங்களுக்கு கிறுக்கி வச்சுட்டு வந்திருக்காங்கிறீங்க. இப்போ புரியுதா? கிறுக்கி வச்சுட்டு வந்திருக்கான், ரொம்ப பெருமைப்படுத்தி சொன்னீங்களே இப்போ நீங்கள். இதனால தான் சொல்கிறோம், அது கிறுக்கல்கள்னு சொல்கிறது தமிழர்களை இழிவு செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம். அப்போ இதை ஏன் கிறுக்கல்கள்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். நம்ம ஆடியன்ஸுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, பிக் பேங் போகனுக்கு ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆடியன்ஸுக்கும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்குது. அவருடைய கருத்து எந்த அளவுக்கு ஒரு தவறான கருத்து, உங்களுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய கருத்துங்கிறதையும் நம்ம சேர்த்து நம்ம சொல்கிறோம். இந்த கிறுக்கல் ஏன் சொல்லக்கூடாதுன்னா, கிராஃபிட்டி அப்படிங்கிறதுக்கு கிறுக்கல்ங்கிறது தான் மீனிங்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம். கிராஃபிட்டி அப்படின்னா உங்களுக்கு புரியாத ஒரு ஓவியம், இல்லை உங்களுக்கு புரியாத சில வார்த்தைகள், இல்லை உங்களுக்கு புரியாத சில வடிவமைப்புகள் செவுத்துல இருந்துச்சுன்னா அதை கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு புரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாரா அவன் கிறுக்கி வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லுவீங்க. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு மொழியில எழுதியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. மலையாள வார்த்தைகளில் இந்தியாவை நான் காதலிக்கிறேன்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ எவன்டா அவன் கிறுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் இது மலையாளத்தை இழிவுபடுத்துவதாக இல்லையா, இந்தியாவை இழிவுபடுத்துவதாக இல்லையா? இது கேள்வி வரும்ல. இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, அப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்க வரைக்கும் அதை நீங்கள் கிறுக்கல்னு சொல்றதுல ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. பட் அது ஒரு லாங்குவேஜ்,
அது ஒருத்தரால் எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அதை படிச்சா பொருள் வருது அப்படின்னா அது கிறுக்கல்கள் கிடையாது. அதை கிறுக்கல்னு சொல்றது ஆக்சுவலா அதை அசிங்கப்படுத்துறது. அப்ப ஏங்க வந்து எல்லாம் கிராஃபிட்டின்னு வச்சிருக்காங்கன்னா, உலகத்துல படிக்க முடியாத, புரிஞ்சிக்க முடியாத பல உருவங்கள், பல ஓவியங்கள், பல எழுத்தூர்கள் செவுறுகள்ல பல முன்னோர்களால, பல மனிதர்களால, ஏன் இப்ப இருக்கிறவங்களாலையும் கூட எழுதி வைக்கப்படுகிறது, பொறிச்சு வைக்கப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் மீனிங் நமக்கு தெரியறது இல்லை. அப்படி மீனிங் தெரியாம இருக்கனால அது கிராஃபிட்டின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவே இட்ஸ் நாட் கரெக்ட் டேர்ம். உங்களுக்கு அது புரியலன்னு தான் நம்ம சொல்லணும். எனக்கு புரியலைங்கிறதுக்காக அது கிறுக்கல்னு நம்ம சொல்றது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். அப்ப இப்போ ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து இப்போ தமிழ் எழுத்தை பார்த்து என்னடா கிறுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னா நீங்க அதை வந்து ஏத்துக்குவீங்களா? ஸ்கிரிப்லிங்னு சொன்னா ஏத்துக்க முடியாதுல்ல. இப்போ அதை தான் நீங்க கிராஃபிட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்ஸ் அதுதான் தெரிஞ்சிருச்சுல அது தமிழ் எழுத்துன்ட்டு, அது தமிழின்னு தெரிஞ்சதுல்ல, அதை படிச்சிட்டீங்கல்ல. தமிழின்னு படிச்சதுக்கு அப்புறம் அதை இன்ஸ்கிரிப்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா உங்களால படிக்க முடியுது. அதை இன்னொன்னு அடிச்ச மாதிரி கல்வெட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கல்வெட்டுனே சொல்லக்கூடாது அப்படின்னு. கல்வெட்டுனா என்ன பொருள்? நிஜமாவே அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கல்லில் வெட்டி எழுதுவது கல்வெட்டு. கல்லுல உளிய வச்சு வெட்டி எழுதினால் அது கல்வெட்டு. இவ்வளவுதான் மீனிங். இது எப்படி எழுதியிருக்காங்க? அந்த இது எழுத்தே வெட்டி தான் இருக்கு. அப்ப கல்லை வெட்டி தானே எழுதியிருக்காங்க. அப்ப இது கல்வெட்டு தானே. ஸோ கல்வெட்டுனா அப்படிலாம் கிடையாதான். ஒரு அரசர் வந்து எழுதணுமா, அரசர் வந்து அவரோட ஆணைக்கு இணங்க ஒரு இதாக போட்டிருந்தா அது மட்டும்தான் கல்வெட்டான். அப்படி யாருங்க உங்களுக்கு சொன்னா? இப்போ தமிழ்நாடு முழுக்க கல்வெட்டு கிடைக்குது. அது அரசர் எழுதுனதும் இருக்கு, ஒரு சாமானிய விவசாயி எழுதுனதும் இருக்கு, இல்லை ஏதாவது வந்து ஊர்க்காரங்க எழுதுனதும் இருக்கு. யாரு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க கல்வெட்டுகள். அது அபிஷியலான கவர்மெண்டோடைய கல்வெட்டா, இது மக்களுடைய கல்வெட்டா, அது ஊர்க்காரர்களோட கல்வெட்டா, இல்ல வழிபோக்கர்களுடைய கல்வெட்டாங்கிறதான் பேச்சு பொருளாக இருக்குமே ஒழிய ரைட்டிங் இஸ் கால்ட் அஸ் ரைட்டிங். ஒரு கல்வெட்டு என்பது கல்வெட்டே. அது எழுதினவங்க எத்தகையவர்கள் அதுங்கிறதுலாம் ரெண்டாவது தான். அதுக்காக அது கல்வெட்டு இல்லைன்னு ஆயிராது. கல்லில் எழுதிட்டா அது கல்வெட்டு. ஒரு பேப்பர்ல எழுதிட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரைட்டிங்கும்பீங்க. இல்ல அப்துல் கலாம் வந்து எழுதினாதான் ரைட்டிங், வள்ளுவர் வந்து எழுதினாதான் ரைட்டிங் சொல்லுவீங்களா? வருண் எழுதினாலும் ரைட்டிங் தான், பாரிசாலன் எழுதினாலும் ரைட்டிங் தான், சிகை கொற்றன் கல்ல அடிச்சாலும் கல்வெட்டு தான். அது கல்வெட்டுன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஏன் எரியுதுன்னு தெரியல. அது கிறுக்கல்கள்னு சொல்லணுமா? நாங்க ஏன்பா சொல்லணும்? நாங்க ஏன் சொல்லணும்? கிறுக்கல்கள் சொல்லணுமா? இப்ப சான்ஸ்கிரிட் கிறுக்கல்கள் வாயில வருதா? பிரகிருத கிறுக்கல்கள் வாயில வந்துச்சா? இல்ல. அது என்ன தமிழ் கிறுக்கல்கள்? சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன், பிரகிருதி இன்ஸ்கிரிப்ஷன், தமிழ் கிராஃபிட்டி. இதுதான் அரசியல். இந்த அரசியல் தான் நம்ம சேனல்ல பேசுறோம். நம்ம சேனல்ல வந்து நாங்க ஒன்றும் ஆர்கியாலஜிஸ்ட் கிடையாது. ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி நாங்க பேசுறதுக்கு இந்த ஆர்கியாலஜியை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ற அரசியலை தான் பேசுறோம். ரொம்ப ஒரு விளக்கி சொல்லணும்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனே, பிக் பேங் போகனுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. ஜிடி நாயுடுவை பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்றதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல், சிகை கொற்றனை குரங்குன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. சிகை கொற்றனை குரங்குன்னு யாருங்க சொன்னாங்க? போகன் தான் சொன்னது. ஏன் சொல்லியிருக்காரு. மொதல் வீடியோல அடி வாங்கினது பத்தல, ரெண்டாவது வீடியோலையும் சொல்றாரு மேல ஏறி குரங்கு மாதிரி எழுதிட்டு வர்றதுன்னு. ஆமா, அந்த லைன் சொன்னார் வீடியோ பாருங்க, எடுத்து போடுறோம். நாங்களாம் வந்துட்டு சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி போடுற ஆளுகள் இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. எப்படா இந்த ஹைட்ல ஒருத்தன் எழுதி வச்சான் அப்படின்னு எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோட தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. நீங்க இப்ப கூட பார்க்கலாம், குரங்கு மாதிரி ஏறி போய் ஏதாவது ஒண்ணுல கிறுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு? நாளைக்கு வந்து பாக்குறவன் என்ன இவ்வளவு பெருசுக்கு எப்பறம் எழுதுனான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுதான் அது. அந்த மாதிரியான ஒரு கிராஃபிட்டி தான் இந்த கிராஃபிட்டி. இவ்வளவு இடத்துல தமிழர்களை இழிவுபடுத்தியே பேசிவிட்டு நானும் தமிழர்களுக்காகத்தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா யாரு போகன் நம்புவாங்க? இதுதான் கேள்வி. யார் உங்களை நம்புவாங்க? அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழர்களோட வியூவர்ஷிப்பை வாங்கிக்கிட்டு தமிழர்களுக்கு ஒரு பெருமை நடக்கும்போது அதை பெருமையா இல்லைங்க, அது பெருமை கிடையாதுங்க, அதை பெருமைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையில நின்று தண்ணி குடிச்சிட்டு இருந்தா உங்க மேல யாருக்கு நம்பிக்கை வரும்? இப்போ இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க போறீங்களா? குரங்குன்னு பேசி வச்சிருக்கீங்க. இதுல என்னன்னா, நம்ம எடிட்டர்கிட்ட சொல்றேன், அவருடைய அந்த முக பாவனங்களே எல்லாரும் பாருங்க. அது சொல்லும் போது அவருடைய முக பாவனங்களை பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி அதை காட்டிடுங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அது என்ன, தமிழர்கள் இழிவுபடுத்தும் போது உங்க முகம் அவ்வளவு பூரிப்பாகுது.
அவ்வளோ சந்தோஷமாகுது உங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இது டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுக்க தேவையில்லை, அவர் எடுக்க சொல்றாரு நம்மள. அல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நமக்கு டிஎன்ஏ டெஸ்ட். இது எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்? தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறதே போகன். இதுக்கு எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்? எங்களுக்குலாம் வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு பெருமை வந்துச்சுன்னா அதை பெருமையா எடுத்து பேசுறோம். அதை பெருமையா எடுத்து பேசுறத சிறுமைப்படுத்தியே கண்டென்ட்டை போட்டுவிட்டு நான் உள்ளதை உள்ளபடி பேசினா உள்ளதை உள்ளபடி தனியா பேசிக்கணும். அவர் மாயம் ஸ்டுடியோஸ் அவர் ஒன்று பேசிட்டு இருக்காரு, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் வீடியோவே அதான் மாயம் ஸ்டுடியோஸை வந்து பேங்க் பண்ணி ஒரு வீடியோ, அது பிக் பேங்க் இல்ல, அதான் பேங்க் பண்ணி வியூஸ் பார்க்குறாரு போல. இதான் சேனலோட அதான் அவரோட யூஎஸ்பி போல. பெரிய கும்மாங்குத்து போகன் அப்படின்னு நம்ம சொல்லணும் போல. நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு சொன்னேன், யூடியூபின் வள்ளலார் யார் தெரியுமா அப்படின்னு கேட்ட ஒரு செகண்ட் முழிச்சான். பாரிசாலன் தான், வள்ளல் மீடியா, மன்னிச்சுக்கோங்க கைஸ். அப்ப அப்படிதான் இருக்கு. அவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு வந்து அதில் வேற சான்ஸ்கிரிட் கல்வெட்டு என்று அந்த ஆய்வாளரே சொல்லிட்டார்கள், அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, அதை ஏன் அழுத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அதுவும் சான்ஸ்கிரிட்டுக்கு ஏன் இவ்வளோ? அது எதுக்கு அழுத்தி சொல்றீங்க? அதாவது சிகாமணி நம்ம பேசுகிறோம் அன்றாட வாழ்க்கையில், நம்ம தமிழ் இதில் சிவனை கும்பிடும் போல சிகாமணிலாம் சொல்லி கும்பிட்றோம். அப்போ இந்த சிகா அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய கலோக்கியல் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது வந்து தமிழிடம் இருந்து தான் சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கு. இது தமிழ் ஆய்வாளர்கள் நிறைய பேர் வந்து அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து அந்த வெள்ளைக்கார ஆய்வாளர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த 2 ஆய்வாளர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, ஒரு பெண்மணியும் ஒரு வந்தாங்கல்ல, இவங்க 2 பேரும் ஆக்சிடென்டெல்லாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்காக போல அவங்க நோக்கி. ஆமா, அவங்க வேற ஏதோ விஷயத்துக்காக போறாங்க, அங்க படுது அது வந்து தமிழ் எழுத்தா இருக்குமோன்னு பாக்குறாங்க. ஆமா, தமிழ் எழுத்துன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டாக்குமெண்ட் பண்ணதை வச்சுட்டு தான் அவங்களே பாக்குறாங்க, இந்த கிராஃபிட்டி வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது இதே மாதிரியான எழுத்து உருக்கள் அங்க இருக்கணும்னே இது ஒரு லாங்குவேஜா இருக்குமோன்னு பார்த்துட்டு கேட்கறாங்க. ஆமாங்க, இது ஒரு லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, புக்ல இருக்கு. வேற ஒரு ஆய்வாளர் எடுத்து பண்ணியிருக்காரு, அவருக்கு அது என்னன்னே தெரியல, இருந்தாலும் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இது ஏதோ எழுதி இருக்குது, ஆனா இது என்னன்னு தெரியல, அந்த ஓவியத்தை மட்டும் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காரு. இப்ப அவங்க அதை வச்சுக்கிட்டு தான் பாக்குறாங்க இந்த வார்த்தைகள் இருக்குன்ட்டு. அவருடைய புக்ல இருக்கிற மேற்கோள்களை இந்த செவுத்துல இந்த இடத்துல இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு சொன்னதுக்காக வச்சுக்கிட்டு தான் அவங்க போயிட்டு அதை திரும்ப வந்து இவங்க போட்டோ எடுத்து காட்டுறாங்க. புரியுதா? இவங்களா போய் டைரக்டா போயிட்டு அப்படியே கண்ணில் பட்டு எடுக்கல. அங்க நிறைய இந்த மாதிரி எழுத்து இருக்குது, அது என்னன்னு தெரியல, ஆனா வேற ஒரு ஆய்வாளரோட புக்ல பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது. ஓகே, இதை போய் ஆய்வு பண்ணுவோன்னு போறாங்க, அது தமிழ் எழுத்துன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ தமிழ் எழுத்துன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது தமிழ் எழுத்து, தமிழ் கல்வெட்டுன்னு தான் சொல்லணும், தமிழ் எழுத்துன்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நார்த் இந்தியன் மீடியம் ஃபுல்லா பிராமினே போட்டு அந்த தமிழ்ங்கிற வார்த்தையே இல்லாம பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன பண்றீங்க? உங்களை மாதிரியான ஆட்கள் தமிழ் என்ற தமிழர்களுக்கு கிறுக்கலாக தான் இருப்பாங்க, அதனால கிறுக்கல்னே சொல்லிட்டு போயிடுவோம். தமிழர்களுக்கான பெருமைகளை நம்ம சர்க்கிள் பண்றது இந்த கிறுக்கர்களுக்கு தெரியவா போகுது, அதனால நம்ம கிறுக்கல்னே சொல்லிட்டு கிளம்புவோம். நீங்க கிறுக்கல்னு பதிவு பண்ணிட்டே போறீங்க. நோக்கம் என்ன கேட்டா அப்படிதான் பதிவு பண்ணணும்னு சொல்லி ஒரு விளக்கம் வேற கொடுக்குறீங்க. இதுக்கு உங்களுக்கு நான் இன்னும் எளிமையா புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன், கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப பிக் பேங் போகனோட கேரக்டர் படி என்னன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு நிலவுல போயிட்டு துணி காய போட்டார். இமயமலை ஏறி போய் ஆளா துணி காய போட்டவர் அப்படின்னு தான் இவர் சொல்லுவார் போல எல்லாரையும். ஏன்னா அது துணி தானேங்க. அது எப்பங்க கொடின்னு யாருக்கா தெரிஞ்சாதானங்க அது கொடி, இல்லைன்னா அது என்னங்க? அது துணி தானே. அப்ப நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போயிட்டு துணி காய போட்டாரு அப்படி சொல்லுவீங்களா? இல்லைங்க, அமெரிக்க கொடி நட்டாருங்கன்னு சொல்ல தெரியுதுல. அமெரிக்க கொடியை அங்கே நட்டார் என்று சொல்வதற்கும் தமிழ் எழுத்துக்களை இங்கே பொறித்தார் என்று சொல்வதற்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்க கொடின்னு உங்களுக்கு தெரியலன்னா அது என்னங்க? வெறும் துணி தானங்க. ஆமா. ஆனா உங்களுக்கு அமெரிக்க கொடின்னு தெரிஞ்ச உடனே அதோட மீனிங் என்னங்க? கொடி. அப்ப என்ன சொல்லுவீங்க? அமெரிக்க கொடியை அங்க நட்டு வச்சாருன்னு சொல்லணும். இல்ல அது துணி தானே. இல்ல நீங்க அது துணி தானுங்க அப்படின்னு சொன்னா சொல்லிக்கோங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தெரிஞ்சு நீங்க பண்றீங்களா? தெரிஞ்சு நீங்க பண்ற மாதிரி இல்ல, உள்ளூர் இருக்க வன்மத்துல நீங்க பண்ற மாதிரி தான் எங்களுக்கு படுது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு மேனிபுலேஷன் நீங்க கையாளுறீங்க. உங்களை நம்பி பார்க்குற ஆடியன்ஸை நீங்கள் ஏமாத்துறீங்க. இதெல்லாம் நான் வந்து கேள்வி கேட்கறத விட உங்கள் ஆடியன்ஸ் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். பாரிசாலன் இப்படி சொன்னார், பாரிசாலன் அப்படி சொன்னாருன்னு நீங்கள் பேசியிருக்கிறதுல எத்தனை உண்மை? ரொம்ப தெளிவாக நீங்கள் மேனிபுலேட் பண்ணுறீங்க. அந்த மேனிபுலேஷனை வச்சு காட்டினோம்னாவே உங்கள் ஆடியன்ஸுக்கு பாதி பேருக்கு புரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ ஒரு மேனிபுலேட்டிவான கேரக்டர்னு. எப்படி ஒரு மாற்றி பொய் உரைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண அந்த ஒரு விஷயத்திலேயே தெளிவாக தெரியும். எக்ஸாம்பிள் வந்து, நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம், நம்ம பேசுனதில் ஒரு பாகத்தை மட்டும் கட் பண்ணி இவர் அதுக்கு முன்னாடி சில
விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆல்ட்ருவா ஒரு தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் வர மாதிரி ஒரு தப்பான ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கிற மாதிரி பேசி வச்சிருக்காரு. அவர் என்ன ஃபர்ஸ்ட் பேசியிருக்காருங்கிறத பாத்துருங்க. பெரிய ராஜா வந்தாரு, எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா அவரு? எகிப்தையை கட்டி ஆண்ட ஒருத்தர், கண்ணில் விரல் விட்டு ஆட்டின ஒருத்தர், அவருக்கு தான் எகிப்தியர்கள்லாம் பயங்கரமா மரியாதை செலுத்தினாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ராஜாவாவோ இல்ல ஒரு பெரிய ஒரு எல்லாரும் அங்க எகிப்துல இருக்க நபர்கள்லாம் பெரிய அளவு புகழ்ற மாதிரியான ஒரு இடத்துல இருந்தா தான் அவரை வந்து அவரோட முக்கியத்துவம் வந்து அதிக இடத்துல பதிவு செய்யப்படும். ஒருவேளை தமிழ் தெரிஞ்ச வேற ஒருத்தர் இதை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிலாம் கிண்டல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு தெரியுமா அதுல? ஸோ இதை பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் என்ன தோணுது? பாரி வந்து இவர் வந்து ராஜான்னு சொல்லியிருக்காரு, மன்னர்னு சொல்லியிருக்காரு, பெருமையா பேசி வச்சிருக்காரு அப்படின்னு தானே தோணுது. சரி, இதை பார்க்கும்போது அப்படிதானே தோணுது. இப்ப இந்த அன்எடிட்டட் வெர்ஷனையும் நாங்க போடுறோம் பாருங்க. இப்படிதான் அந்த ஆய்வுலயே வந்து 7 இடத்துல சிகை கொற்றன்ங்கிற பெயர் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்குங்கிறாங்க. சோ இந்த இடத்துல திரும்ப திரும்ப ஒருத்தருடைய பெயர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஒண்ணு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சனா இருக்கணும். ஒண்ணு எப்படி நீங்க பாத்துக்கலாம்னா, ஒண்ணு வந்து அவர் வந்து ஒரு ராஜாவாவோ இல்ல ஒரு பெரிய ஒரு எல்லாரும் அங்க எகிப்துல இருக்க நபர்கள்லாம் பெரிய அளவு புகழ்ற மாதிரியான ஒரு இடத்துல இருந்தா தான் அவரை வந்து அவரோட முக்கியத்துவம் வந்து அதிக இடத்துல பதிவு செய்யப்படும். இப்ப ராஜராஜ சோழனுடைய பெயர் தாங்கி தான் எல்லா கல்வெட்டும் தொடங்குது அப்படின்னா ராஜராஜனுடைய பெயர் வந்து எல்லா கல்வெட்டுலயும் தொடக்கத்துல இருக்கும். அப்ப ராஜராஜ சோழன் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசன். அது இல்லாம அங்க அவருக்கு வேலை செஞ்சவங்க வேற யாராவது ஒருத்தவங்களோட பேர்னா ஒரு முறையோ ஒரு 2 முறையோ வந்தா 7 முறை வருதுன்னா ஒன்னா அவர் அரசரா இருக்கணும், இல்லைன்னா அவை பொது பெயரா இருக்கணும். புரியுதுங்களா? பொது பெயர்னா ஏதாவது ஒரு ஜாபை குறிக்கிற ஒரு பெயரா இருக்கணும். சிகை கொற்றன் அப்படிங்கிறது ஒரு நபரா இல்ல ஒரு தொழிலுக்கான பெயரா? ஒரு தொழிலை செய்தவர்களுக்கு சிகை கொற்றன்கிற பெயர் இருக்கா? எப்படி சொல்றது, இன்னைக்கு கொத்தனார் நம்ம சொல்றோம்ல, அந்த கொத்தனார் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் கூட கொற்றன்ல இருந்து ஒரு மறுச்சொல்லாகத்தான் பார்க்கப்படுது. சிற்பக்கலை தெரிந்த கட்டிடக்கலை தெரிந்த நபர்களுக்கும் பொருந்தும். வியாபாரத்தில் உயர்ந்தவர்களையும் கொற்றன் அப்படின்னு சொல்ற ஒரு பண்பு இருக்கு. அரசர்களுக்கும் சில இடங்கள்ல கொற்றன் அப்படிங்கிற பெயர்கள் வந்து இருக்கு. வந்து தச்சு வேலை செய்த சிற்பிகள், இந்த மாதிரியான கட்டிடக்கலை நிபுணர்கள், இவங்களையும் குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. கிளாரிஃபைட். இப்ப ஏன் போகன் திஸ் இஸ் போகஸ், இதான் நான் சொல்லணும். பாரி சாரி மரியா. ஆமா, திஸ் இஸ் போகஸ் பேகனா. அது நம்ம கூட வேலை செய்யற பையன் பேருங்க. இவர் பேர் என்னங்க? போகன். சரி, போகனை தான் போகஸ்ன்ட்டேனா? சரி, ஓகே, இனிமேல் பிக் பேங் போகஸ்னே சொல்லிடலாமா? இப்ப என்ன சொல்றது, இது போகஸ் வேலை இல்லையா? நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன ஒரு யாரை ஏமாத்துறீங்க? உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க சப்ஸ்கிரைபர்ஸை ஏமாத்துறீங்க. அவங்களை ஏமாத்தி உங்களை வந்து உத்தமர்னு காட்டிக்க போறீங்களா? இவர் என்ன சொல்றாரோ அதே தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், அவர் ஒரு தச்சரா இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன், அவர் வந்து ஒரு தலைமை வணிகரா இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கேன், அதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் எதுவும் அவர் ராஜாவா இருந்தாருன்னு சொன்னேங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரதுல ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வாய் கூசாம ஒரு பொய்யை நீங்க பதிவு பண்ணி உங்க மக்களை நீங்க மேனிபுலேட் பண்றீங்கன்னா உங்களுடைய கேரக்டரே கேள்விக்குறியா இருக்கு. இங்க ஒரு சரத்தடுத்து ஏன் இதை பண்ணணும்? இது எதுக்கு இவ்வளவு மெனக்கெடு? ஏன்னா எங்க வீடியோ பார்த்தா தமிழர் பெருமை வருது, அது உங்களுக்கு பிடிக்கலையா? தமிழரை பெருமையா நினைச்சுக்குவாங்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வருதா உங்களுக்கு? ஜெலிஷஸ்னு ஒரு இது இருக்கு, அல்சர் பேஷண்ட்லாம் சாப்பிடுவாங்க, அதை நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்றேன். ஐயோ வந்து நானும் மருத்துவரெல்லாம் இல்லப்பா, உடனே இது எப்படி நீங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லி எதுவும் சொல்லிடாதீங்க. உண்மையாகவே நீங்க போனீங்கன்னா கடையில் போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல கேட்டிங்கன்னா வயிறு எரிச்சலா இருக்குங்க, அதுக்கு என்ன மருந்து கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க, ஜெலிஷஸ் கொடுப்பாங்க, எடுத்து குடிங்க மடக்குன்னு. அப்படின்னாச்சும் உங்களுக்கு அந்த வயிற்றுச்சல் போதான்னு பார்ப்போம். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்மையாளர்கள் தான். நம்ம ஒரு தப்பா ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அது தப்புன்னு ஒத்துக்கிற ஆளுங்க தான். இது வரைக்கும் இது என்னன்னா, இவரே இந்த ஒரு வீடியோல என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, வந்து பாரி வந்து இந்த கல்வெட்டு வந்து புடைப்புன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆக்சுவலா வந்துட்டு அது தப்பு, அது புடைப்பு இல்லை, அது வந்து கம்ப்யூட்டர் அந்த ரீஜெனரேஷன்ல வந்து ஒரு மேடு மாதிரி மாற்றி காட்டியிருக்காங்க, அதை பார்த்துட்டு அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் முழுமையாக அக்செப்ட் பண்றோம். காரணம் என்னன்னா, எப்பவுமே இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் போட்டோஸை காட்டும் போது ஊடகங்கள் எப்பவுமே கீழே வந்து எழுதணும் ஜென்ரேட்டட் அப்படின்னு எழுதணும். ஆனா என்னமோ தெரியல, இந்திய ஊடகங்கள் எதுவுமே அதை பண்ணல. ஸோ நாங்க என்ன நினைச்சோம், அது ஒரு டைரக்ட் போட்டோ காப்பினே நினைச்சோம். நிறைய போட்டோ காப்பீஸ் இருந்துச்சு, 1-2 போட்டோ காப்பீஸ்ல நிறைய போட்டோ காப்பீஸ் இருக்கு. அவங்க அந்த எந்த போட்டோ காப்பீஸ்லயுமே இது வந்து ஜென்ரேட்டட் அப்படின்னு போடல, இல்ல ஆல்டர்டுன்னு போடல. அப்படி போடாததுனால நாங்க அதை பார்த்தோன்னே சரி ஓகே அது அப்படிதான் இருக்கு போலன்னு நினைச்சிட்டோம். அது எங்களுடைய மிஸ்டேக். ஆனா அந்த மிஸ்டேக் எதனால ஏற்படுது? தமிழ் மொழியை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஒன்றும் இழிவாக தமிழர்கள் இல்லை அப்படிங்கிற தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக இந்த மிஸ்டேக் எங்களுக்கு ஏற்படுது. பிளஸ் பிராமின் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு இருக்கல அதுன்னு சொல்லும் பொழுது ஒரு உள்ளூரா தமிழனாக இருக்கக்கூடிய உணர்வு வரும் பொழுது
இந்த இதை நம்ம சொல்றோம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சர்க்கிளாக இந்த தவறு செஞ்சுட்டோம். 10 விஷயத்த நம்ம கரெக்டா சொல்லிட்டு ஒரு விஷயத்துல நம்ம தவறு செய்யும்போது அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம சொல்ற 10 விஷயத்தையும் தப்புன்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஒரு விதமான மேனிபுலேஷன் தான். So this is the only thing நீங்க அக்செப்ட் பண்ற மிஸ்டேக். ஆமா, நான் அந்த நீங்க வீடியோல பேசுறதுல இது மட்டும் தான் accept. ஆமா, இதுதான் மிஸ்டேக். மிஸ்டேக் இது மிஸ்டேக். இது என்ன எதனால ஏற்பட்டுச்சுன்னா, ஊடகங்கள் அதை வந்து ஒரு ஆல்டர்ட் இமேஜ்னு போட்டிருந்தா நமக்கு தெரியும். அது ஆல்டர்ட் இமேஜ்னு போட இன்னொன்னு இதுக்கு மிஸ்டேக்காக இருக்க அடிப்படை காரணம் என்னன்னா, எகிப்துல புடைப்பு எழுத்துக்களும் நிறைய இருக்கு. இப்ப மற்ற கல்வெட்டுகள் மாதிரி இல்லாம எகிப்துல புடைப்பு எழுத்துக்களும் கிடைச்சிருக்கு நிறைய. அப்ப நம்ம என்ன நினைச்சோம், சரி ஓகே எகிப்துல புடைப்பு எழுத்துக்கள் இருக்க மாதிரி அதே மாதிரியான புடைப்பு எழுத்துக்கள் இங்க தமிழர்களால் எழுதப்பட்டிருக்குங்கிறது தான் இயல்பா நம்ம புரிஞ்சுக்கிறது. அது நம்ம சொல்லியிருந்தோம். அந்த யூகம் தவறாக இருக்கிறது. அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இப்ப நீங்க குரங்குன்னு சொன்னதுக்கும் வேண்டல்ஸ்ன்னு சொன்னதுக்கும் இன்னும் கேவலமா இழிவுபடுத்தி நகைச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்ததுக்கும் ஒத்துக்குவீங்களா அது தப்புன்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாராட்டுகள் மாதிரி ஒரு மிஸ்டேக், அதை வந்து ஏத்துக்கிட்டீங்க. மிஸ்டேக்கா தர்க்க ரீதியா சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அது இது வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம அக்செப்ட் பண்ணாத மாதிரி சிலர் வந்து, ஏன்னா மிஸ்டேக்குன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணுவோம், மிஸ்டேக்கே இல்லாம சொல்லிட்டு இருந்தா நம்ம எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த இது வந்து எங்களுடைய தவறு தான். நாங்கள் அதை ஒழுங்காக கவனிக்கல, இன்னும் வந்து அதிகமாக அதை ஆய்வு பண்ணி எடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்னும் டீப்பாக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் நாங்கள் வந்து இந்த வீடியோட எண்டில் கொஞ்சம் சொல்லுறோம். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இவரோட காணொலி முழுக்க பார்த்தா இவர் தொடர்ச்சியாக அவரோட கான்டெக்ட் என்ன அப்படின்னா, சிகை கொற்றன் வந்து ஒரு காமன் மேன், அவர் ஒரு சாதாரண ஆளு. சிகை கொற்றன் சாதாரண ஆளுங்க, அவர் சாதாரண ஆளு அவ்வளவு தூரம் போயிருக்கான்றத பெருமையா பார்க்கணும் நம்ம அப்படிங்கிறதுல சொன்னா பரவாயில்ல. அவர் அது வந்து என்ன சொல்றாருன்னா, இது பெருமையே இல்லையே, பெருமையே இல்லைங்கிறது தான் அவர் என்ன சொல்றாரு, இப்போ கிறுக்கி வச்சுட்டு வந்துட்டாரு, குரங்கு மாதிரி ஏறி வந்து எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் பெருமைப்படுத்துறதா? அவர் பெருமை இல்லை அதுல. ஆனால் அதுன்னு சொல்றேன், கடைசியாக முடிக்கும்போது ஒரு அவர் இப்போ அல்டிமேட்டா தமிழருக்கு முதுகுல குத்துன ஒரு விஷயத்தையும் நான் என்னன்னு காட்டுறேன். ஆனா இவர் தொடர்ச்சியாக வந்து இந்த காமன் மேன் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சுன்னே நமக்கு புரியல. கண்டிப்பா சிகை கொற்றன் காமன் மேனா அப்படின்னா கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த இடத்துக்கு அவர் போய் அதை எழுதிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா டீப்பா பேசுவோம். நம்ம போன வீடியோல கூட அதை டீப்பா நம்ம பேசல. ஸோ இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை வச்சு நம்ம இன்னுமே நல்லா பேசலாம். இவ அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, தொடர்ச்சியாக தமிழ் வணிகர்கள் வந்து எகிப்துக்கு போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ரோமர்களோட கிரேக்கர்களோட எல்லாம் இவங்க வணிக தொடர்புல இருந்திருக்காங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சதுதான், சான்றுகளோட தெரிஞ்சதுதான். இப்போ இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகளை இந்த கல்வெட்டு ஆய்வாளர்களே, இந்த கல்வெட்டை பத்தி பிரதி எடுத்தவர்களே என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கல்வெட்டு கிடைச்சிருக்கு. அது 20க்கும் மேற்பட்ட இடத்துல தமிழ் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிகை கொற்றன்கிறவரோட பேர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களை வந்துட்டு தனிச்சு காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு சில அந்த குகைகள், அதாவது என்னன்னா அந்த வேலி ஆஃப் கிங்ஸ்னு சொல்லக்கூடியதுல நிறைய சமாதிகள் இருக்கு. அதுல ஒரு சில சமாதிகள் ஒரு சில குகைகள்ல சிகை, அதாவது தமிழ் எழுத்துக்கள் மட்டும்தான் காணப்படுதுன்னு போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? தமிழ் எழுத்துக்கள் மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல காணப்படுது. ஒரு சில குகைகள்ல வெவ்வேறு எழுத்து எல்லாமே காணப்படுது. அப்ப இதுல வந்து இந்த சிகை கொற்றன் அவங்களோட தான் வரக்கண்டனன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை என்பது கொஞ்சம் நிறைய இடத்துல பதிவாயிருக்கு. அப்ப இத பிக் போகன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போற இடம்லாம் இவன் கிறுக்கி வச்சுட்டு வந்திருக்காங்கிறது தான் அவருடைய பேசிக்கான ஒரு விஷயம். ரொம்ப சில்லியா எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு யூகத்தை வைக்கணுமோ அந்த கேவலமான யூகத்தை தான் பிக் போகன் வந்து சொல்ல பாக்குறாரு. தமிழர்கள் அதை ஏத்துக்கணுங்கிறாரு. அது தமிழர்களோட தொண்டையில குத்தி இதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிறாரு. இது ஃபேக்ட் எல்லாம் கிடையாது, இதுவும் ஒரு யூகம் தான். உங்களோட யூகம் தமிழர்களை இழிவுபடுத்திய யூகம். இப்போ நாங்களும் ஒரு யூகம் சொல்றோம். அது வந்து நம்மளா சொல்றது இல்லை. அது வந்து இளங்கோவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இப்போ கூட லைன்ஸ் மீடியால அவரோட பேட்டிலாம் போட்டிருக்காங்க. அவர் வந்து அவருடைய ஹைப்போதிசிஸ் அவர் வைக்கிறார், என்னதான் இருக்கலாம் அப்படின்ட்டு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சிகை கொற்றன் அப்படிங்கிறது தச்சர்களுக்கான பெயராகவும் இருந்திருக்கு. அதாவது ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழர்கள்ல. அந்த கட்டடங்கள் செய்யறவங்க அவங்களுடைய ஒரு பெயராகவும் இருக்கு. இவர் ஒரு வணிகராகவும் இருந்திருக்கலாம். இப்ப இந்த கூட்டம் அங்க போகும் பொழுது இது என்ன, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சிகை கொற்றனோட பார்வையில இருந்து பாருங்க, சிகை கொற்றனுக்கும் இந்த கட்டடங்களுக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டவை. புரியுதா? இவங்களுக்குள்ள அந்த கட்டடத்திற்கும் சிகை கொற்றனுக்குமே ஒரு 1000 ஆண்டு கால கேப் இருக்கு. அப்ப இவர் ஒரு கட்டிட தொழிலாளரா இருந்தா, இல்ல கட்டிடம் கட்டக்கூடிய நிபுணராக இருந்தால் அவர் அங்க போய் பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா கேரோட பார்க்க மாட்டாரு. சரி, இப்ப அவரே ஒரு டீமா போய் அந்த கட்டிடங்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது என்ன எப்படி கட்டியிருக்காங்க, இவ்வளவு ஆண்டு காலம் தாங்குன்னா என்ன டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான இது பயன்படுத்தியிருக்காங்கிற ஒரு ஆய்வு செஞ்சுட்டு வரலாம்ல. இன்னைக்கு ஒரு இடத்துல போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் வந்து இன்னொரு இன்ஜினியர்கிட்ட போயிட்டு, சார் அதை போய் பார்த்துட்டு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு வாங்க அப்படின்னா
நீங்கள் போகிறீங்க, போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணீங்க, ஃபோனில் கால் பண்ணி சார் இங்கே வந்து பார்த்துட்டேன் சார், செக் பண்ணிட்டேன் சார், எல்லாமே கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரியே கரெக்டாக இருக்குது, இந்த அளவுலாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. இப்போ ஃபோன் கிடையாது. இது எப்படி நீங்கள் கன்வே பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஏதாவது எழுத்துக்கள் இது பண்ணுறது மூலியமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்கிறத அங்கே ஏதாவது நோட்ஸ் வச்சுட்டு வருவீங்களே, ஒரு லாக் மாதிரி ஒரு நோட்ஸ் வச்சுட்டு வருவீங்களே. அந்த நோட்ஸும் வந்து சும்மா பேப்பரில் குத்திலாம் வைக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல அவங்க புதுசாக வரவங்களுக்கு பார்த்தாவே இங்கே வந்து இவர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிற தன்மையில் கூட பதிவு பண்ணலாம்ல. அப்போ சிகை கொற்றன் வர கண்டனன், இங்கே வந்து நான் பார்த்துட்டேன், ஐ ஹாவ் விசிட்டட் திஸ் பிளேஸ் அப்படின்னு அவர் எழுதியிருக்கலாமா? கண்டிப்பா. ஒரு தலைமை தச்சர் அவர் எழுதியிருக்கலாமா? அவரோட சகாக்கள் வந்து அடுத்தது ஆய்வு பண்ணுற இடத்துக்கு வரதுக்கு போகிறதுக்கு நான் இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்னு எழுதியிருக்கலாம்ல. சரி, இதை கிறுக்கல்கள்னு சொல்லக்கூடாதுங்கிறது இன்னும் நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கிறுக்கிறதுனா என்ன? இன்றைக்கி வந்து நீங்கள் வேண்டல்ஸ்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புராதன சின்னத்துக்கு போவாங்க, அங்கே போயிட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவாங்க, ஹார்ட்டின்னு போடுவாங்க. அங்கே போயிட்டு எதில் ஹார்ட்டின்னு போடுவாங்க? கையில் கிடைக்கிற ஒரு கல்லோ இல்லை கையில் கிடைக்கிற ஒரு கரியோ இல்லை ஒரு பேனாவோ பென்சிலையோ வச்சு சரக்கு ஏதாவது எழுதிட்டு வருவாங்க. இப்போ சிகை கொற்றன் அவ்வாறு செஞ்சுருக்காரா? இப்போ அவரே வந்து ஒரு கறி எடுத்து எழுதியிருக்காருங்க, ஒரு சாக் பீஸில் எழுதியிருக்காருங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே அப்படின்னு பண்ணும். ஆனால் உட்காந்து உளி எடுத்து அடித்தா தான் எழுத முடியும். கரெக்டாக கல்வெட்டு மாதிரி அடித்தா தான் இதை எழுத முடியும். இது இன்ஸ்கிரிப்ஷன் கல்லில் எழுதியிருக்கு. அப்போ இப்படி இது அடித்தா தான் எழுத முடியும் அப்படின்னா இதை செய்கிறதுக்கு ஒரு மெனக்கடல் இருக்கணும்ல. அப்போ இவ்வளோ மெனக்கட்டு அதை பதிவு பண்ணிட்டு வரணுங்கிற தேவை சிகை கொற்றனுக்கு இருந்திருக்குல்ல. அது என்ன தேவையாக இருந்திருக்கும்? தனக்கு பின்னாடி வரவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. இப்போ இந்த ஏன் இவருக்கு இருந்திருக்கும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவர் தன்னுடைய பேரை எழுதி வச்சிருக்க எல்லா இடமுமே ரொம்ப தெளிவாக தெரியுறமான விசிபிளான ஏரியாஸில் எழுதியிருக்காருங்கிறத அவங்களே சொல்கிறாங்க, ஆய்வாளர்களே சொல்கிறாங்க. பார்த்தா தெரியுற மாதிரி ஈஸியாக வாசல் எழுதியிருக்காருங்க மேலே, சிகை கொற்றன் வர கண்டனன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் வாசல் எழுதியிருக்காரு, ஃபர்ஸ்ட் சேம்பரில் எழுதியிருக்காரு, உள்ள நுழைஞ்சோடனே இருக்கிற இடங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு வந்தோடனே கண்ணில் படுற மாதிரி எழுதியிருக்காரு. வந்தால் டக்குன்னு பார்த்தா கண்ணில் படணும், அந்த மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. ஸோ வந்து இந்த இடத்த நான் பார்த்துட்டேன், நான் இந்த இடத்த ஆய்வு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. இது ஒரு பார்வை, இதையும் ஆய்வாளர்கள் வைக்கிறாங்க. இன்னொரு பார்வை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ராஜா, வருணானந்தா, சரி உங்க சொல்லிட்டாங்க, சரி ஏதோ ஒன்று வர்மா, சரியா, வர்மாவா இருக்கீங்க நீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு செவி வழியா ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. ஆதி காலத்தில் எகிப்தில் ஒரு நாகரிகம் இருந்தது, அந்த எகிப்திய நாகரிகத்தில் பெரிய பெரிய பிரமிடுகளை கட்டியிருந்தார்கள், பெரிய பெரிய கட்டிடக்கலைகளை செய்திருந்தார்கள், அதெல்லாம் யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க உடனே என்ன பண்றீங்க, உங்களோட தலைமை தச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அனுப்பி உங்களுடைய தலைமை தச்சரை கூப்பிடுறீங்க. தலைமை தச்சரை கூப்பிட்டு என்ன அங்க வந்து எகிப்துல இருந்து பெரிய பெரிய பிரமிட்லாம் இருக்குலாம் சொல்றாங்க, கடல் கடந்து போயிட்டு நம்ம அந்த மாதிரியான ஒரு கட்டடத்தை நம்ம இங்க உருவாக்கணும், நீங்க போய் முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பயணம் வந்து எவ்வளவு கடினமான பயணமா இருக்கும். இப்ப இவங்க போகலாம், போகாம கூட போனா செத்துருக்க கூட, இது ஓப்பனா சொன்னா இது ஒரு டெத் சென்டென்ஸ் மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல எப்ப காத்தடிக்கும், எந்த இடத்துல புயல் வரும், எந்த இடத்துல பூகம் வரும், எந்த இடத்துல திமுகல வந்து தட்டி விட்டு போகும் தெரியாதுங்க. மொரிஷியஸ்ல போயிட்டு ஹாலிடே பண்ணிட்டு திருப்பி வந்துட்டானுன்னா, மொரிஷியஸ் என்ன போற இடத்துல அந்த ஒரு படத்துல காட்டுவாங்களே, அந்த பீச்ல இறக்கி விட்டு பீச்லயே சுத்தி இறக்கிடுவாங்களே, அந்த மாதிரி நாங்க போனோங்க, பாத்துட்டோங்க, வந்துட்டோங்க, ஏதாவது ஒரு தீவுல போய் உட்காந்துட்டு கொஞ்ச நாள் ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டு அரசோட சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க. எகிப்துல தோசை எப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கதை விட்டுருப்பாங்க, வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப வெரிஃபை பண்றதுக்கு ஒரு இடத்துல ஒரு இது வேணும்ல. இப்ப என்னன்னா, இவர் அரசரை வந்து பார்த்துட்டு அரசர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு அந்த கட்டிடங்கள் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் என்னன்னு போய் பாருங்க. அரசர்கள் சொல்லி அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்கிறது அந்த குறிப்பில் இருக்குது. ஏன்னா இன்னொரு மொழியில் இருக்கக்கூடிய குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரகிருத அந்த இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு அரசர் உடைய தூதுவர் நான், அவர் சொல்லிருக்கிறாங்க, நாங்கள் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டும் இருக்குங்க. ஸோ அரசர்களுக்கு அன்றைக்கி அந்த எகிப்துங்கிற அந்த நாகரிகம் தெரிஞ்சிருக்கு. இவங்க யாரையோ அங்கே பார்க்க அனுப்பியிருக்கலாம், இல்லை ஏதாவது அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த அரசு தூதர் நான் இங்கே வந்து பார்த்துட்டு, தூதர் எதுக்கு இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாரு, அதை ஏன் இங்கே ஒரு பதிவு பண்ணணும்? ஏன்னா ப்ரூஃப், நான் போனேன், அங்கே போயிட்டு நாங்கள் பதிவு பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இல்லை. இன்னைக்கு இப்போ பிக் பேங் போகன் வந்து எகிப்துக்கு போனான்னா இப்படி காமிச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவாரு, இப்படி காமிச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவாரு, தமிழ் ட்ரக்கர் இல்லை அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டலாம். இதுவே நிறைய பேர் வந்து இப்ப எல்லாம் ஏமாத்துறாங்க, போட்டோஷாப்ல வந்து எல்லாம் பண்ணுவாங்க, போட்டோஷாப்பா ஏஐல என்னென்னமோ, இப்ப ஏஐல என்னென்னமோ பண்றாங்க சொல்றேங்க நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எல்லாம் இருக்குது.
இப்ப இதெல்லாம் பண்ண முடியுமா இன்னைக்கு? இல்லைன்னா சிகை கொட்டன் தன்னோட உருவத்தை வரைஞ்சு பக்கத்துல ஒரு 2 பிரமிட வரைஞ்சு பாருங்கள் அரசே நான் போயிட்டு வந்தேன் அரசுன்னு சொன்னா நம்புவானா? ஒழுங்கா நம்புவானா? அப்ப அவர் என்ன, அவருக்கான ஒரே ஆப்ஷன் என்ன? ஒரு அரசர் சொல்லி அனுப்புறாரு, போய் பார்த்துட்டு உண்மையாவே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவரு சொல்லணும். இப்ப இவர் எதுவுமே அங்க எழுதி வைக்கலன்னு வைங்க, 2வது ஒருத்தன் போறான், இவனோட கம்ப்யூட்டர்னோ ஒரு காம்படிஷன் ஆளுன்னு வச்சுக்குவேன், அவன் ஒருத்தன் போறான், போயிட்டு அங்க போனேன் அரசே சிகை கொட்டன் நாங்க போகவே இல்லை, அப்படி ஒருத்தன் வரவே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா அரசர் எவ்வளவு காண்டவர்? ஏண்டா திருப்பதி போனேன்னு சொன்ன கூட ஓகேடா, ஜிலேபி எடுத்து வந்து கொடுத்து போடுறான் அப்படின்னு கடுப்பாவாங்களா? ஆக மாட்டாங்களா? அப்ப நம்ம அங்க போகணுங்கிறத பதிவு பண்ணி வைக்கணுங்கிற தேவை இவர்களுக்கு இருந்திருக்கு, கட்டாயமா இருந்திருக்கு. அதனால அவங்க மெனக்கெட்டு எழுதுறாங்க. அதே போல போனோடனே ஒளிச்சு வச்சுலாம் எழுதிட்டு வரல, ரொம்ப வெளிப்படையாகவே நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு எழுதுறாங்க. ஸோ இது எதுக்கு எப்படின்னா, இங்க வந்து அரசர் வந்து உண்மையாவே போனியான்னு கேட்டாங்க கூட அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், இல்லைங்க வந்து அங்க பாருங்க அந்த இடத்துல இந்த இடத்துல நான் மேல எழுதி வச்சிருக்கேன், நீங்க வேணா போய் யார் வேணா போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க சொல்லியிருக்கலாம்ல. இது ஒரு யூகம் தானே. ஸோ இது மாதிரி பெருமைப்படுத்தும் விதமாக ஆயிரக்கணக்கான யூகங்கள் இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம நம்ம ஊர்ல கக்கூஸ்ல எழுதி வைக்கிற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி கக்கூஸ்ல கிறுக்கி வைப்பாங்களேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, குரங்கு மாதிரி கிறுக்கி வைப்பாரு அந்த மாதிரி கிறுக்கி வச்சவர் தான் இவருன்னு சொல்லி பேசுறது நாக்குல நரம்பு இருக்கிற பேச்சு பேசுறதா இது? ஸோ சிகை கொட்டன் என்ன ரீசனுக்கு வேணாலும் அங்கே போயிருக்கலாம், ஆனால் அந்த ரீசன் மேன்மையானதாகத்தான் இருந்திருக்க முடியும். எதை வச்சு நான் சொல்றேன் எப்படி ஒரு மேன்மையானவராகத்தான் சிகை கொட்டன் இருந்தாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்களே பாருங்க, ஒன்று அவர் அதிகமாக 2 டிராயிங்க்கு நடுவில் தான் எழுதியிருக்காரு, அதை உடச்சிக்கிட்டு எழுதுற மாதிரிலாம் அவர் எழுதலை. இன்னொன்று அதை சிதலப்படுத்தல உடச்சிட்டு எழுதலை. இன்னொன்று வந்து பார்க்குறவங்க வெளியில் டக்குன்னு பார்க்குற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவர் அதை எல்லா பக்கமும் எழுதியிருக்காரு. இன்னொன்று அந்த ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறது, ஐரோப்பிய ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிற ஒரு கருத்து என்னன்னா, இவங்க ரோமானியர்கள் எழுதுகிற அதே நடையில் ரோமானியர்களும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்தேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நடையிலேயே தான் இவங்களும் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிகை கொட்டன் வர கண்டனன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா இட் மைட் பி எ காமன் திங்ல. இந்த மாதிரி அரச தரப்பா வந்து பாக்குறவங்க இந்த மாதிரி எழுதிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு காமன் திங்கா இருந்திருக்கலாம்ல. அந்த டைம்ல ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, ஒரு காமன் திங்கா இருந்திருக்கலாம். இன்னொன்னு பார்வை, இந்த சிகை கொட்டன் அங்க போனார்ல, அவர் எந்த லாங்குவேஜ்ல பேசியிருப்பாரு? தமிழ்ல தான் பேசியிருப்பாரு. யார்கிட்ட போய் வியாபாரம் பண்றாரு? ரோமானியர்களோட ரோமானியர். அவருக்கு அப்ப அவருக்கு ஒரு 100 மொழி தெரிஞ்சிருக்கு. எந்த காலத்துல? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் கலந்து இவ்வளவு தூரம். இன்னொன்னு ரோமர்களும் அங்க வந்துட்டு தானே போயிருக்காங்கன்னா, ரோமுக்கும் எகிப்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் பாருங்க. தமிழ்நாட்டுக்கும் எகிப்துக்கும் இருக்க டிராவல் டிஸ்டன்ஸை பாருங்க. நீங்க சொல்றது பார்த்தா அவர் வழக்கமாவே இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு அது மாதிரி வர ஆளா இருந்தா தான் நிறைய மொழிகள் பேசக்கூடியவரா இருக்கலாம். அவர் கண்டிப்பா நிறைய மொழி தெரிஞ்சவரா தான் இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் ரோம கல்வெட்டுகளை படிச்சிருக்கலாம்ல, படிச்சு அதோட இன்ஃபுளுன்ஸ்ல கூட அதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கலாம்ல. இப்படிதான் வழக்கமா இருக்கு, இது ஒரு வழக்கமாவே எழுதிருக்கலாம்ல. ஒன்னாவது ஒரு காமன் டேர்மா இருக்கும், இல்ல காமனாவே வரவங்க அப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது அவர் வந்து எழுதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இன்னொன்னு, இது அது அவ்வளோ உயரத்தில் அவர் எழுதி வைக்கிறாருன்னா கண்டிப்பாக ஹெல்ப்பர்ஸ் இல்லாமலாம் எழுத முடியாது, பெர்மிஷன் இல்லாமலும் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ இதில் மெனக்கெட்டு எழுதுறாருன்னா அது வந்து ஒரு சும்மா போகிற போக்கில் கிறுக்கி வச்சுட்டு போகிறது கிடையாது. காலத்தை தாண்டி அது இருக்கணும், ஒரு ஆதாரமாக இருக்கணும், ஒரு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக பதிவு செய்கிறது. அதை வந்து நம்ம ஊரில் சும்மா கிறுக்கி வச்சுட்டு போகிறவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது கேவலம். சரி, இப்போ கிறுக்கி வச்சுதான் இருந்தா அதை அழிச்சிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அழிச்சிருப்பாங்கல்ல, அது ஒரு தப்பான விஷயமா பார்த்து வந்து நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா எகிப்துக்கும் அங்க அதுக்கப்புறம் நடந்த மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை, புரியுது. ஸோ அதனால வந்து அது வந்து ஒரு பேரன் சைட் மாதிரி தான் போயிருக்கு. ஸோ அங்க போய் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப, இன்னைக்கு நீங்க போனீங்கனாலுமே அது கொஞ்சம் கஷ்டமான இடம் தான், போயிட்டு வரதுக்குலாம் பாத்தீங்கன்னாவே தெரியும். அது எங்க ஒரு நடு பாலைவனத்துக்குள்ள இருக்க மாதிரி கிடக்கும் அந்த இடம், வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படிதான் கிடக்கும். இப்போ அங்க போறதுன்னா அதுக்குள்ள டிராவல் பண்ணி போகணும். அப்ப மெனக்கெட்டு போறாங்க. மெனக்கெட்டு போறது டூரிஸ்டுக்காக போனாங்க. டூரிஸ்டுக்காக போனாங்கன்னா இது இன்னொருலயே உருக்கிறதுலே இன்னும் கேவலமான ஒரு விஷயம். டூரிஸ்ட் ஸ்பாட்டா போய் பார்த்தாங்கன்னு சொல்றது ஒரு உண்மையிலே கேவலமான விஷயம். ஏன் நான் சொல்லணும் தெரியுமா? இங்க டூரிசம் போறதுக்கான வாய்ப்பு அங்க ரொம்ப கம்மி. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்க செக்யூரிட்டிஸ் அன்னைக்கு கிடையாது. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்க செக்யூரிட்டி அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அன்னைக்கு இருக்கா? அண்ட் அதுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்குனே ஆட்கள் டாம் ரைடர்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னு ஒன்று வச்சிருந்தீங்கன்னா, பெரிய பணக்காரங்க தான் அங்கே வருவாங்கன்னு வச்சிருந்தீங்கன்னா, அங்கே என்ன இருக்கும்? எந்த அரசன் போய் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியும்?
இப்போ புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்துச்சு, எல்லாரும் டூரிசம் மாதிரி போயிட்டு கிரிக்கெட் வச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்றதே ஒரு பச்சை பொய். இது ஒரு ஆய்வு தளமாகத்தான் அவங்களும் பார்த்துருக்கணும். நமக்கு முன்னாடி ஒரு நாகரிகம், அந்த நாகரிகம் இப்படி ஒரு சில விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கு. அதுலேருந்து நம்ம சயின்ஸை, அதுலேருந்து நம்ம ஆர்கிடெக்சரை, அதுலேருந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமாங்கிற ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு கூட்டம் மட்டும்தான் அங்கே போயிருக்க முடியும். அதனால தான் போனவன் எல்லாம் படித்தவனா போயிருக்கான். வெல் இன்ஃபார்ம்டான பீப்புள் போயிருக்கிறாங்க. போனவங்கலாம் வந்து ஒரு ஹையர் ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருந்திருக்க முடியும். பதிவாக்கப்பட்ட பெயர்களே நமக்கு பெரிய வணிகர்களுடைய பெயர்களும், பெரிய தச்சர்களுடைய பெயர்கள் மாதிரியான பெயர்களும், பொற்கொள்ளர்கள் மாதிரியான பெயர்களும் தான் கிடைச்சிருக்கு. தமிழ் சமூகத்தில் மட்டும் இல்லை, கிரேக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ப்ரொஃபஷனல் இருக்க ஆட்கள் மட்டும்தான் அங்கே பதிவாகியிருக்காங்களே ஒழிய காமன் மேன் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை கிரிக்கிட்டு போகிற கான்செப்டோ கிடையாது. அங்கே கிடைச்சது எல்லாமே ஒரு வெல் இன்ஃபார்ம்டு டெக்ஸ்ட். கிறுக்கிறதுனா என்ன? இப்போ நீங்கள் போறீங்க, நீங்கள் வெறும் வருண் மட்டும் எழுதுவீங்களா? ஒரு ஹாட்டினை போடுவீங்க, நீங்கள் இல்லை காக்கா வரைவீங்க, கோழி வரைவீங்க, இல்லை உங்கள் நாட்டு கொடியை வரைவீங்க, எதையா ஒன்று பண்ணுவீங்கல்ல. இது மாதிரி இருக்கா? அதான் கிறுக்கிறது. இது அது மாதிரி இருக்கா? இது அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ் மீது அக்கறை கொண்டவர்களை பொறுத்த வரைக்கும் இது என்னவாக இருக்கும்னா, இது ஒரு ஸ்டடி பிளேஸா அவங்க பார்த்துருக்கலாம். வேலி ஆஃப் கிங்ஸை ஒரு ஏன்ஷியன்ட் ரூயின் அங்கே இருக்கு. அந்த ஏன்ஷியன்ட் ரூயின்ல காலத்தால் அழியாத கட்டடங்கள் இருக்கு. அது எவ்வாறு கட்டப்பட்டிருக்கு, 1000 காலத்துக்கு அப்புறமும் அந்த கட்டடங்கள் அழியாமல் இருக்குன்னா அது இவ்வாறு கட்டப்பட்டிருக்கலாமா, அது அவ்வாறு கட்டப்பட்டிருக்கலாமா, அதில் கட்டப்பட்ட தொழில்நுட்பம் என்ன, அந்த தொழில்நுட்பத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு டீம் போயிருக்கலாம், ஒரு வணிக கூட்டம் போயிருக்கலாம். அந்த வணிக கூட்டத்தோட சேர்ந்து அவங்க போயிட்டு அதை அவங்க ஆய்வு பண்ணிட்டு அதோட அறிவை இங்கே கொண்டு வந்திருக்கலாம். யூகங்களை மேன்மையாக வைக்கணும். சில்லற பயலாட்டம் யூகங்கள் வைக்கக்கூடாது. உங்க யூகங்கள் மேன்மையாக இருக்கணும். இப்படிதான் இருக்கும். நம்ம ஆட்களுக்கு என்ன பெருமை, இப்படிதான் கிறுக்கி வச்சுட்டு இருந்திருப்பான், குரங்கு மாதிரி தவிட்டு வந்திருப்பான். இது தப்பு, இதை செய்யாதீங்க தான் நம்ம சொல்றோம். இன்னொன்னு, இது மட்டும் இல்லை, இந்த வணிகர்களுடைய பெருமைகளை பற்றி பேசும்பொழுது ஏமன் நாட்டிலையும் இப்போ ஒரு சமீபத்தில் பானை ஓடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் தமிழ் எழுத்துக்கள் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அது வந்து நியூஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தை, ஏமன் நாட்டில் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சந்தை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு சந்தை. அந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கிடைச்சிருக்கு. இல்லை இன்னொரு மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் அங்கே போயிட்டு என்னென்ன வணிகம் பண்ணாங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க இங்கே இருக்கக்கூடிய மிளகு இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக குதிரைகள் மற்றும் பொற்காசுகளை எல்லாம் அவங்க வந்து வியாபாரமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க, போயிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ தமிழர்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பீப்புளாக அந்த காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக போயிட்டு வந்திருக்காங்கிறது தான் முக்கியமே ஒழிய, தமிழர்களில் ஒருத்தன் காமன் மேன் அங்கெல்லாம் போக முடியாது. ஒரு கப்பல்னா என்ன சாதாரணமா? இன்னைக்கே ஒரு நீங்க போக முடியுமா? இன்னைக்குமே அது போனோம்னாலும் ஒரு கையில காசு வேணும். ஒரு சாதாரண ஆள் போயிட முடியாது. ஒரு நோக்கம் இருக்கணும், போறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். போனா திரும்ப வர முடியுமான்னு தெரிய முடியாது. ஸோ உங்களோட நோக்கம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இவர் இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, உலகத்திலேயே கிடைக்கப்பட்ட முதல் ஒப்பந்தம், இந்த ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்னு நீங்க சும்மா கூகுளில் தேடி பாருங்க. ஒரு தமிழனுக்கும் ஒரு ரோமனுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் உலகத்திலேயே கிடைக்கப்பட்ட ஒப்பந்தங்கள்லேயே மிக பழமையான ஒப்பந்தம். வியாபாரத்துக்காக தமிழன் கூட தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு இன்டெலெக்சுவலான சொசைட்டியா நம்ம இருந்திருக்கிறோம். ஒரு இவ்வளவு இன்டெலெக்சுவலான சொசைட்டி, இவ்வளவு மேன்மை பொருந்திய ஒரு சொசைட்டியா இருக்கிறவங்கள இன்னைக்கு இருக்கக்கூடிய வேண்டலிசத்தோட கம்பேர் பண்ணி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்க ஏத்துக்கணும்னு சொன்னா இப்ப பெருமையாலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா இது என்னங்க? தமிழருக்கு பெருமை கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து பெருமையா பார்க்காதீங்க என்ன பெருமையா பார்க்காம பின்ன எந்த எருமையா பார்க்கணும்? இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வந்து தமிழர்கள் உள்ளதை உள்ளபடி தான் பார்க்கணும், இந்த மாதிரி வீண் பெருமையெல்லாம் பண்ணக்கூடாது, எங்களுக்கும் இவங்கள மாதிரி வந்து ஓவரா பூஸ்ட் பண்ணிலாம் பேசி எங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி ஆஹா ஓஹோ அப்படிலாம் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். என்னுடைய ஆசையும் அதுதான். ஆனால் அதுக்காக இப்படி வீண் பெருமைகளையோ இல்லை உண்மைக்கு புறம்பான விஷயங்களையோ பேசி வளரணுங்கிறது என்னுடைய விருப்பமே கிடையாது. அது என்றைக்குமே எங்களுக்கு இருந்தது கிடையாது. அப்படி தான் வளரணும்னு இருந்ததுன்னா இவங்க எல்லாரையும் விட இன்னும் அதிகமாக பெருமை என்னால் பேச முடியும், தமிழர் புகழை பாட முடியும், உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும், சொல்லி எப்போவோ வளர்ந்துருக்க முடியும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். ஸோ இவருடைய நிலைப்பாடுங்கிறது இதுதான். எனக்கெல்லாம் பெருமையாக பேச தெரியும், ஆனால் நான் பேச மாட்டேன். ஏன்? வயிற்றுச்சல். வேற என்ன? வயிற்றுச்சல். இப்போ இதே மாதிரி பெருமையாக பேசலையும் ஜிடி நாயுடுக்கு வந்து பெருமையாக பேசாமல் விட்டுருக்கலாமே.
அதுக்கு மட்டும் நல்லா பெருமையாக பேசியிருக்கீங்க ஒரு வீடியோ. ஆமாம், அவரோட சேனல்லே அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோ அதுவாக தான் இருக்கும். அது யார்கிட்ட இருந்து வியூஸ் போயிருக்குங்கிறதையும் நீங்கள் போய் கமெண்ட்டில் பார்த்தா தெரியும். அதில் மட்டும் பெருமையாக அவங்கள பேசிக்க தெரியும். ஆனால் தமிழர்கள் பெருமையெல்லாம் வரும்போது மட்டும் இப்போ புரியுதா ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு. அது முன்னாடியே சொல்லிடுறாராம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடாதீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அம்பலப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. வன்மத்திலே உச்சக்கட்ட வன்மம் இவருக்கு ஒன்று இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சோன்னா ஒரு இந்த டேக் அவேன்னு சொல்லி முடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த டேக் அவேவா ஒரு அந்த வீடியோவில் என்னதுமா சொல்லியிருக்காரு, போகிற இடத்துல எல்லாம் கிறுக்கி வைக்காதீங்கன்னு சொல்லி தமிழர்கிட்ட பாடம் எடுக்கிறாரு. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, ஒருவேளை இந்த மாதிரி யாராவது கிறுக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா திட்டாதீங்க, கொஞ்சம் அன்பாக வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய இடமா இருந்ததுன்னா அங்கே போய் உங்கள் பேரெல்லாம் கிறுக்கி வச்சிடாதீங்க, அதையும் பார்த்துக்கங்க. ஸோ இவ்வளோ வன்மத்தையும் இவ்வளோ வெறுப்பையும் தமிழ் சமூகத்து மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு தமிழருக்காக கொஞ்சம் பெருமையாக பேசுகிறவங்களையும் மேனிப்புலேட் பண்ணி நாங்கள் பேசாததெல்லாம் பேசின மாதிரி காமிச்சு பொய்யா ஒரு இதை சொல்லி அவங்கள இழிவுபடுத்துறது, இதை தொடர்ச்சியாக செய்யாதீங்க. இதை செய்ய நீங்கள் தான் அம்பலப்பட்டு போவீங்க. தமிழர்கள் இன்றைக்கி வெளிப்படையாக தொடங்கி விட்டார்கள். இந்த மேனிப்புலேட் பண்ணி அவங்கள குழப்பி விட்டு போகலான்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு பெருமை இருக்குது உண்மையிலேயே. அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கிடைக்கிறோம். தெலுங்கு கிடைக்கல, கன்னடம் கிடைக்கல, தமிழ் தான் கிடைக்கிது. அது உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், கொஞ்சம் வெறுப்பாக இருக்கலாம். அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கும் மருந்து எங்கள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அது ஏதாவது சித்த மருத்துவ டாக்டரை வந்து உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் நாங்கள் பண்ணுறோம். அந்த வயிற்றெரிச்சலுக்கு மருந்து சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு தமிழ் பெருமை பேசுகிறவங்க எல்லாரையுமே வந்து இழிவுபடுத்திட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு அதையே கண்டென்ட் ஆக்கிட்டு பொல போட்டலாம்னு நினச்சிங்கன்னா மானத்தமிழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில மானத்தமிழர்கள் ஆல்ரெடி உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருக்க மானத்தமிழர்கள் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லிக்கோங்க. சரி, இப்போ இன்னொரு கான்டென்ட் கிரியேட்டர் சொல்கிறத வச்சே ஒரு பேசுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் பேசின ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ தவறுகளோடு பேசுகிறேன்னு நினச்சதுனால நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இடத்துல வந்து நான் பண்ண மிஸ்டேக்கையும் நான் வந்து ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, பட் பல விஷயங்களை வந்து இதெல்லாம் தான் கரெக்டு, இது அப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியாயமான கருத்தை வந்து மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் போட்டு வருங்க. மிக்க நன்றி. நன்றி.